திருக்குறள் அதிகாரம் 54 பொச்சாவாமை. பொச்சாவுதல் என்றால் மறதி என்று பொருள். பொச்சாவாமை என்றால் மறதி இன்மை என்று பொருள். இதற்கு பரிமேலழகர் ஒரு பெரிய விளக்கத்தையே கொடுத்திருக்கிறார். அதை அப்படியே வாசிக்கிறேன். அதாவது, உருவும் திருவும் ஆற்றலும் முதலாயவற்றான் மகிழ்ந்து தற்காத்தலிலும் பகையழித்தல் முதலிய காரியங்களிலும் சோர்தலை செய்யாமை என்று சொல்லுகிறார். ஆக பரிமேலழகர் கருத்துப்படி பொச்சாவாமை என்றால் சோர்தலை ஒழிந்து இருப்பது, சோர்வில்லாமல் இருப்பது என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் மணக்குடவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பொச்சாமையாவது மறவியின்றி ஒழுகுதல், தனது சோர்வு பார்த்து பிறர் வஞ்சகம் செய்யும் இடங்களிலும் அறம்பொருள் இன்பங்கள் செய்ய வேண்டும் இடங்களிலும் மறத்தல் இன்மை என்று சொல்லுகிறார். அப்படியானால் இதனுடைய விரிவான பொருள் என்னவென்றால், ஆட்சியாளர்கள் எந்த நேரத்திலும் பகைவர்கள் தம்மை வந்து தாக்குகின்ற நிலைமைக்கு உள்படாதவாறு எப்பொழுதும் விழிப்போடு இருத்தல் என்பதுதான் இதனுடைய பொருள். ஆக பொச்சாவாமை என்றால் மறதியின்மை என்ற ஒரு பொருளும் உண்டு, விழிப்போடு இருத்தல் என்ற ஒரு பொருளும் உண்டு, சோர்வு இல்லாமல் இருத்தல் என்று ஒரு பொருளும் உண்டு. பரிதியார் இன்னும் என்ன சொல்லுகிறார், பொச்சாமையாவது செல்வம் பெற்றோம் என்னும் அகங்காரத்தினால் அறிவு இலன் ஆதல், அதாவது ஆணவத்தினாலே அறிவு கெடுதல் என்று சொல்லுகிறார். ஆக அனைத்து விளக்கங்களும் இதற்கு பொருத்தமாக இருக்கிறது. ஆகையினாலே தனிமனித வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆக எப்பொழுதுமே தான் கற்ற கல்வி, தான் பெற்றிருக்கின்ற அத்துணை செல்வங்களையும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதாவது மறத்தல் இல்லாமல் காத்து வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது சிலர் சொல்லுவார்கள், நான் அந்த பாடல் படித்தேன் ஐயா, ஆனால் இப்பொழுது மறந்து போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள். அப்படி மறத்தல் என்று வரும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை பயிற்சி செய்து மறவாமல் இருப்பது எதுவோ அதுதான் பொச்சாவாமை. ஆக மறதி இன்மை. ஏனென்றால் இயல்பாகவே மானுடருக்கு மறதி என்ற குணம் இருக்கிறது. நினைவும் மறதியும் மாறி மாறி வரக்கூடிய நாணயத்தின் இரு பக்கங்கள் தான். என்றாலும் கூட இந்த நினைவு என்பதை பெருக்கிக் கொண்டு மறதி என்பதை சுருக்கி கொண்டு வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த அதிகாரத்தின் மூலமாக நாம் அறியலாம். முதல் குறட்பா, இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு. அப்போ பாருங்கள், 3 பேர் 4 பேரும் சொன்ன செய்திகள் எல்லாம் இங்கே அந்த உரைக்கு ஏற்றவாறு இந்த குறள் அமைந்திருப்பதை பாருங்கள். சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு, அதாவது எல்லையில்லாத உவகை என்று சொன்னால், அதாவது அது நவரசங்கள் என்று சொல்வார்கள், அல்லது 8 வகை மெய்ப்பாடு என்று சொல்வார்கள். நகையே, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று அப்பால் 8 மெய்ப்பாடு என்பது தொல்காப்பியம். அப்போ உவகை என்பது என்ன என்றால், அது மனத்தால் மட்டுமன்றி உடம்பாலும் பெறக்கூடிய ஒரு வகையான இன்பத்தை இங்கே உவகை என்று சொல்கிறார். அப்படி சிறந்த உவகை ஏற்படும் பொழுது அவனுக்கு என்ன ஏற்படும்? மகிழ்ச்சி ஏற்படும். அந்த மகிழ்ச்சி ஏற்படும் பொழுது என்ன ஆகும்? எல்லையில்லாத மகிழ்ச்சி இருந்தாலே அவனுக்கு சோர்வு தட்டி போய்விடும். அப்படி சோர்வு தட்டி போகின்ற அந்த நிலை இருக்கிறதே இறந்த வெகுளியின் தீதே. இறந்த என்றால் அளவு கடந்த என்று பொருள். அளவு கடந்த கோபத்தை விட அது கொடுமையானது, தீமையை தருவது. ஆகையினாலே சோர்வு என்பது எதனாலே வருகிறது? அளவு கடந்த இன்பத்தினாலே அல்லது அளவு கடந்த ஆசையினாலே உன்னுடைய மனத்திலே ஒரு சோர்வு ஏற்படுகிறது. அந்த சோர்வினாலே என்ன ஏற்படும்? பல்வேறு விதமான தீமைகளை அது கொண்டு போய்விடும். அதுவும் எல்லையில்லாத அதாவது கோபத்தை காட்டிலும் அது தீமையை விளைக்கும். ஏனென்றால் சினத்தை சொல்லும் பொழுது வள்ளுவர் என்ன சொல்வார்? சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்று சொல்வார். இந்த பூச்சிக்கொல்லி மாதிரி அந்த
அதாவது தற்கொலை செய்து கொள்வது போலன்றார். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, சினத்தை உன்னிடம் வைத்து கொண்டாலே அந்த வைத்திருப்பவனை அழித்து விடும். அப்புறம் என்ன செய்ய, இனம் என்னும் ஏமப்புனையை சுடும்னு அடுத்து சொல்கிறார். ஆக வெகுளி என்பது மிக மோசமான ஒன்று. அது காரணம் நம்முடைய உடலையும் அழித்து நம்முடைய உயிரையும் அழிக்கின்ற தன்மை உடையது என்பதைத்தான் இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு. ஆக இந்த பொச்சாத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு குற்றம் இருக்கிறதே, அந்த குற்றம் அளவு கடந்த கோபத்தை காட்டிலும் தீமையை தரும் என்பது போன்ற பொருள். ஆகையினால் இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு. ஆக சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு, இறந்த வெகுளியின் தீதே என்று இப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது குறட்பா, பொச்சாப்பு கொல்லும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு. ஒரு அழகான உவமை. என்ன உவமை பாருங்க, என்ன அழகு பாருங்க. நிரப்பு என்றால் வறுமைன்னு அர்த்தம். நிச்ச நிரப்பு என்றால் தினந்தோறும் அவன் வாழ்நாளிலே பெருகிய வறுமை அடைந்திருந்தான் என்று சொன்னால் அவன் எவ்வளவு பெரிய பேரறிஞனாக இருந்தாலும் அவன் அறிவினை அந்த வறுமை அழித்துவிடும். ஏனென்றால் பெருஞ்சித்திரனார் வாழ்க்கையிலே அதை நாம் பார்க்க முடிகிறது. பெருஞ்சித்திரனார் வள்ளலிடம் போகின்றார். அப்படி போகும்பொழுது அங்கே அவர் ஒரு பாடலை அங்கே சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, அவர்கள் வீட்டின் வறுமையை வர்ணிக்கிறார். எப்படி வறுமை இருக்கிறதா, அங்கே அடுப்படியிலே பூனை தூங்கி இருக்கிறதா, காளான் முளைத்து இருக்கிறதா, அவருடைய மனைவி அவ்வப்பொழுது இருக்கின்ற அந்த கீரைகள் எல்லாவற்றையும் பறித்து ஏதோ காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஓட்டி கொண்டு இருந்து ஒன்றுமே இயலாத நிலையிலே இப்படி என்ன செய்கின்றார் என்று சொன்னால், இந்த சின்னஞ்சிறு சிறுசுகள் எல்லாம் அதாவது அந்த பசியை மறந்து வெளியிலே விளையாட போய்விட்டன. அப்பொழுது அந்த கைக்குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை தாயின் மார்பிலே சுவைப்பதற்கு அது அந்த காம்பிலே வாய் வைக்கிறது. அதில் பால் வருவதற்கு பதிலாக குருதி வடிகிறது என்று சொல்லி தன் வறுமையை போய் அங்கே சொல்லுவார். அப்படிப்பட்ட வறுமை இருக்கிறதென்றால் அந்த பெருஞ்சித்திரனார் என்ற புலவருடைய அறிவையே அது கொன்று விட்டதல்லவா. ஆக அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு பொச்சாப்பு கொல்லும் புகழை. அறிவை எப்படி கடுமையான வறுமை அழிக்குமோ அதுபோல, ஆங்கு என்பது இங்கே ஓம உருவு, எப்படி அழிக்குமோ அதுபோல பொச்சாப்பு கொல்லும் புகழை. இந்த சோர்வு, மனச்சோர்வு அல்லது மறதி இவையெல்லாம் ஒருவனுடைய புகழையே அழித்துவிடும். ஏனென்றால் புகழோடு வாழ வேண்டும் என்பதுதான் மனித வாழ்க்கையினுடைய சிறப்பு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல் என்பதுதான் அவனுக்கு புகழை தரும். அப்படி புகழை தரக்கூடிய அந்த நிலைகளையெல்லாம் எது தடுத்துவிடும்? இந்த பொச்சாப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை, மறதி என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பு, அது தடுத்து விடும் என்று சொல்லுகிறார். ஆக மீண்டும் குறட்பாவை சொல்கிறேன். பொச்சாப்பு கொல்லும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு. அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு பொச்சாப்பு கொல்லும் புகழை. அடுத்து மூன்றாவது குறட்பா, பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மை. அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவுன்றார். எப்பால் நூலோர்க்கும், பால்னா இடம், எந்த இடத்திலே இருக்கின்ற நூலோர் என்றால் சான்றோர்கள், எந்த இடத்தில் இருக்கின்ற சான்றோர்களாக இருந்தாலும் அவர்கள் துணிந்து சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மை என்று சொல்லுகிறார். ஆக இந்த மறவி அல்லது அவர்களுடைய அந்த பொறாமையினாலே இருக்கின்ற அந்த தன்மை, அடுத்து அவர்களுடைய அறிவில் இல்லாமல் போய்விடுதல், இப்படிப்பட்ட அந்த செயல்கள், சோர்வு அடைந்திருக்கின்ற அந்த தன்மை, இவையெல்லாம் என்னாகும் என்றால் புகழ் என்ற ஒன்றே அவர்களுக்கு தராது. ஆக பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மை. ஆக இந்த மறதி, சோர்வு, அடுத்து அளவு கடந்த ஆணவம் உடையவர்களுக்கு எப்பொழுதும் புகழ் என்பது ஏற்படாது. இது உலகத்திலே இருக்கின்ற எல்லா சான்றோர்களுக்கும் ஒப்ப முடிந்த ஒரு முடிவு என்று இங்கே சொல்லுகிறார். ஆக பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மை, அது உலகத்து எப்பால் நூலார்க்கும் துணிவு என்று சொல்லுகிறார்.
அடுத்து 4வது குறட்பா, அச்சம் உடையார்க்கு அரண் இல்லை, ஆங்கு இல்லை பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு. அப்போ அரண் அச்சமுடையார்க்கு இல்லை என்று சொல்லுகிறார். இப்போ அந்த காலத்தில் அரசர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால், தன்னுடைய தலைநகரங்கள், ஊர்கள், இவற்றுக்கெல்லாம் வெளியிலே பெரிய அரண் அமைத்திருந்தார்கள். அந்த அரண் எப்படி இருக்கு? அரண்னா பாதுகாப்பு. என்ன, காடு, மலை முதலிய அரண்கள் அங்கே இருக்கும். அப்படி காடு, மலை முதலிய அரண்கள் உள்ளே இருந்தாலும் மனத்தின்கண் அச்சமுடையாருக்கு, உள்ளத்திலே பயம் உடையவருக்கு அவற்றால் பயனில்லை. அதுபோல அவர்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை. அதுபோல செல்வம் உடையவர்களாக இருந்தாலும் என்ன இல்லை? மனத்திலே மறதி இருந்தால் அவர்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை. ஆக அச்சம் உடையார்க்கு அரண் இல்லை. எவ்வளவு பாதுகாப்பு வைத்திருந்தாலும் கூட மனதிலே அச்சம் இருந்தால் அதனால் எப்படி பயனில்லையோ, அதுபோல மறதி என்று சொல்லக்கூடிய, அல்லது சோம்பல் என்று சொல்லக்கூடிய, அல்லது அறிவின்மை என்று சொல்லக்கூடிய அந்த பொச்சாப்பு என்ற ஒன்று இருந்தால் அவர்களுக்கு எவ்விதமான பயனும் இல்லை. எவ்வளவு செல்வம் வைத்திருந்தாலும் அதனால் பயனில்லை என்பது இந்த குறட்பாவுடைய பொருள். அடுத்து 5வது குறட்பா, முன்னுறக் காவாது இழுக்கியான் தன் பிழை பின் ஊறு இறங்கிவிடும் என்று சொல்லுகிறார். பின் ஊறு தன் பிழை இறங்கிவிடும். அதாவது ஊறு என்று சொன்னால் துன்பம் என்று பொருள். அப்போ துன்பத்தை அவன் என்ன செய்ய வேண்டும்? முன்கூட்டியே அவன் காத்து கொள்வதுதான் அறிவுடைமை. அதைத்தான் சொல்லுகிறார், முன்னுற காவாது இழுக்கியான். தன்னால் காக்கப்படுகின்ற துன்பங்களை அவை வருவதற்கு முன்னாலே அறிந்து காக்காமல் சோர்வுற்று மறந்து போயிருந்தான் என்று சொன்னால் பின் ஊறு தன் பிழை இறங்கிவிடும். பின்பு அந்த துன்பமோ அந்த மறதியோ வந்த நேரத்து அதை காக்க முடியாமையினாலே அந்த பிழையை நினைத்து வருந்த நேரிடும். ஆகையினாலே எப்பொழுதுமே முன்கூட்டியே ஒன்றை காத்து கொள்ள வேண்டும். பின்பு துன்பம் வந்த பின்னாலே வருந்தியோ அல்லது அதனாலே மனக்குழப்பம் ஏற்பட்டோ பயனில்லை. ஆக முன்கூட்டியே எதையும் தடுத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் முன்னுற காவாது இழுக்கியான் தன் பிழை பின் ஊறு இறங்கிவிடும். தன் பிழை பின்னூறு இறங்கிவிடும். தான் செய்த பிழையை பின்னாலே நினைத்து அவன் வருத்தப்பட்டு விடுவான். ஆகையினாலே முன்னுற காவாது இழுக்கியான். யாரு? முன்கூட்டியே அதை அறிந்து தடுத்து அதை காத்து கொள்ளாதவன் பின்னாலே வருந்த நேரிடும். ஆக தன்னுடைய பிழையை நினைத்து பின்னாலே வருந்துவதை காட்டிலும் அந்த பிழை வருவதற்கு முன்னாலேயே நீ தடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஆக சொல்லுவாங்கள்ல, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் என்று சொல்வார்கள் அல்லவா, அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அடுத்து 6வது குறட்பா, இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பது இல். இழுக்காமை யார் மாட்டும் என்றும். ஆக இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின். அந்த அளவுக்கு நீளமாக அதை பொருள் கொள்வதற்காக பிரித்து கொள்ள வேண்டும். இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின். ஆக இந்த ஆட்சியாளர்களுக்கு மறவாமை என்ற குணம் யாரிடத்தும் எக்காலத்தும் ஒழிவில்லாமல் வாய்க்கும் என்று சொன்னால் அது ஒப்பதில். அதற்கு சமமான நன்மை வேறு எதுவுமே இல்லை. ஆகையினால ஆட்சியாளனுக்கு மறவாமை என்ற குணம் மிக மிக முக்கியமானது. ஆக எந்த காலத்திலும் அந்த மறவாமை என்று சொல்லக்கூடிய, சோர்வு இல்லாமை என்று சொல்லக்கூடிய அந்த குணம் ஏற்பட்டது என்று சொன்னால் அதைவிட சிறந்த நன்மை வேறு எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார். அடுத்து 7வது குறட்பா, அரிய என்று ஆகாத இல்லை பொச்சாவா கருவியால் போற்றி செய்யின். அரிய என்று ஆகாத இல்லை. ஒருவன் மறதியின்மை என்று சொல்லக்கூடிய ஒரு ஒழுக்கத்தை அல்லது ஒரு ஆற்றலை அவன் தன்கண் வைத்திருப்பான் என்று சொன்னால் அரிய என்று ஆகாதில்லை. அவனால் இந்த செயலை செய்ய முடியாது என்று ஒன்றே இல்லை. ஆக எந்த செயலும் செய்ய முடியும்னு அர்த்தம்.
ஆக இவை செய்வதற்கு அரியன என்று சொல்லப்படுவதற்கு ஒருவருக்கு முடியாத காரியங்கள் இல்லை. எப்ப பொச்சாவா கருவியால் போற்றி செயின், மறவாமை என்ற ஒன்றை தன் உள்ளத்துக்குள்ளேயே எண்ணி அதை நிலைவர வைத்திருப்பான் என்று சொன்னால் அவனால் முடியாத ஒன்று எதுவுமே இல்லை. ஆக மறவாமை என்ற பண்பு எவ்வளவு முக்கியம் என்று பார்த்து கொள்ளுங்கள். பயில்கின்ற மாணாக்கர்களுக்கும் நான் அதைத்தான் சொல்லுவேன். அதாவது என்ன சொல்லுவான், ஐயா மறந்துருச்சுன்னு எளிமையாக சொல்லுவான். இந்த மறதி என்பது எதற்குதுன்னா உளவியலில் சில மறதி என்று சொல்லுகிறார்கள். அதாவது வாழ்க்கையில் வருகின்ற சில துன்பங்களை மறப்பதற்கு சில வழிமுறைகளை உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். அது வேறு. அதை விட்டு தான் கற்கின்ற கல்வியையோ தான் பெறுகின்ற பயிற்சியையோ மறந்துவிட்டேன் என்று சொல்வது எந்த வகையிலும் பொருத்தம் இல்லாதது. ஆகையினாலே அப்படி மறதி இல்லாமல் இருக்கிறான் என்று சொன்னால் அவனால் முடிக்க முடியாத செயல் என்பது எதுவுமே இல்லை. அடுத்து 8வது குறட்பா, புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும். செய்யாது இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல். பொதுவாகவே வள்ளுவருக்கு பிறப்பிலே உடன்பாடு உண்டு என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லுகிறார் பாருங்கள், புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் என்று சொன்னால், அதாவது இவை இவருக்கு உரியன என்று சொல்லக்கூடிய அவரவருக்கு ஒப்படைக்கப்பட்ட செயல்கள். ஏனென்றால் இப்போ அமைச்சர் என்றால் அவருக்கென்று சில செயல்களை ஒப்படைத்திருப்பார்கள், சேனாபதி என்றால் அவருக்கு சில செயல்களை ஒப்படைத்திருப்பார்கள். அதுபோல் இப்பொழுது குடியாட்சி முறையிலே உயர் அலுவலர்களுக்கு என்று சில கடமைகள் உண்டு, அடுத்தடுத்து வருகின்ற அவர்களுக்கென்று சில கடமைகள் உண்டு. அப்படிப்பட்ட அந்த கடமைகளை கடைப்பிடித்து செய்ய வேண்டும். புகழ்ந்தவை புகழ்ந்து அவை போற்றி செயல் வேண்டும். தனக்கு ஒப்படைக்கப்பட்ட அந்த செயல்களை மனமகிழ்ச்சியோடு, இங்கே புகழ்ந்து என்றால் மனமகிழ்ச்சியோடு ஏற்று அந்த செயல்களை செய்ய வேண்டும். செய்யாது இகழ்ந்தார்க்கு, அப்படி தனக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமையை மறந்து போய் செய்யாமல் அது இகழ்ச்சியோடு இருப்பவர்களுக்கு எழுமையும் இல், 7 பிறப்பிலும் அவர்களுக்கு நன்மையே கிடைக்காது என்று சொல்லுகிறார். ஆகையினாலே இங்கே மணக்குடவர் ரொம்ப அழகாக ரொம்ப எளிமையாக சொல்கிறார் பாருங்க. உயர்ந்தாரால் புகழப்பட்டவை என்று சொல்லக்கூடிய அறங்களை கடைப்பிடித்து செய்தல் வேண்டும். இவற்றை செய்யாது இகழ்ந்தவருக்கு 7 பிறப்பிலும் நன்மை இல்லை என்று குறிப்பிடுகிறார். ஆகையினாலே அறத்தை இகழாமது செய்க என்று சொல்லுகிறார். அடுத்து 9வது குறட்பா, இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக, தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துறும்போது என்று சொல்கிறார். தம் மகிழ்ச்சியின் தாம் மைந்துறும் பொழுது, அதாவது மகிழ்ச்சியினாலே ஒருவன் பெருமிதப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுதுன்னு அர்த்தம். மைந்துறுதல் என்றால் பெருமிதப்பட்டு கொண்டு இருப்பது. ஆக தம் மகிழ்ச்சியின் தாம் மைந்துறும் பொழுது, ஆட்சியாளனோ தனி மனிதனோ தம் மகிழ்ச்சியினாலே அவன் பெருமிதம் கொண்டு இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டுமென்றால் இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக. இதற்கு முன்னாலே பல எடுத்துக்காட்டுக்கள் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திருப்போம். சோர்வினாலேயே அழிந்தவர்கள் எத்தனை பேர் என்பதை நீங்கள் தெரிந்து பாருங்கள். ஆக மறதியினாலே நமக்கு முன் எத்தனை பேர் அழிந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்த்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இப்பொழுது எல்லையில்லாத மகிழ்ச்சியை அடைய மாட்டீர்கள். ஏனென்றால் எல்லையில்லாத மகிழ்ச்சி இருந்தாலே சோர்வு வந்துவிடும். அப்படி எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று சொன்னால், இப்படி சோர்வுபட்டு இருப்பவர்களுக்கு இதற்கு முன்னாலே என்னென்ன துன்பங்கள் வந்திருக்கின்றன என்பதை நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அது விளங்கும் என்று சொல்லுகிறார். இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக, தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துறும் பொழுது, தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துறும் பொழுது இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக. உள்ளுக என்று நினைத்து பாருங்கள். ஆக உள்ளுக என்பது வியங்கோள் வினைமுற்று, மைந்துறுதல் என்றால் பெருமிதம் கொள்ளுதல் என்று பொருள். அதற்கடுத்து இறுதி குறட்பா, உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ளப்பெறின். தான் உள்ளியது எய்தல் எளிதுமன் என்று சொன்னால், ஒரு ஆட்சியாளனுக்கு தான் நினைத்த பொருளை அவன் எப்படி நினைக்கிறானோ அப்படியே பெறுவது எளியதுதான். ஏன் மற்றும் உள்ளியது உள்ள பெறின்,
அதாவது தான் எந்த செயலை மேற்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை மட்டுமே வைத்து கொண்டு ஒருவன் செயல்பட்டால் அவன் என்ன நினைக்கிறானோ அதை அடைந்து விடுவான். எடுத்துக்காட்டு இன்றைக்கு மாணவர்களுக்கு புரிவது போல சொன்னால், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு மாணவர்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் யூபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய தேர்வுக்கு தயாராகிறார்கள். இப்படி எத்தனையோ போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் அந்த எண்ணத்திலே சோர்வே கொள்ளாமல் கடுமையான உழைப்பு, மேலும் 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 உழைத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் நினைத்தது அவர்களுக்கு கைகூடும். இதை நான் ஒரு எளிமையான விளக்கத்துக்காகத்தான் இதை சொல்லுகிறேன். ஏனென்றால் வள்ளுவர் காலத்திலே போட்டித் தேர்வு இருந்ததா ஐயா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் அதை சொல்லுகிறேன். ஆக உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின். மற்றும் அப்படின்னா மற்றுங்கிறது இங்கே என்னன்னா ஒரு அசைநிலையில் வரக்கூடிய ஒரு இடைச்சொல். தான் உள்ளியது உள்ள பெறின், அவன் மனதிலே நினைத்ததையே எப்பொழுது மறக்காமல் நினைத்து கொண்டே இருப்பான் என்று சொன்னால் உள்ளியது எய்தல் எளிது. அவன் நினைப்பதை அடைவது மிக எளிமையான ஒன்று. மீண்டும் வரிசையாக 10 குறட்பாக்களையும் வாசிக்கின்றேன். முதல் குறட்பா: இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு. 2, பொச்சாப்பு கொல்லும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு. 3, பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மை அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு. 4, அச்சம் உடையார்க்கு அரண் இல்லை அங்கு இல்லை பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு. 5, முன்னுறக் காவாது இழுக்கியான் தன் பிழை பின் ஊறு இறங்கிவிடும். அடுத்து 6, இழுக்காமை யார் மாட்டும் என்றும் வழுக்காமை வாயின் அது ஒப்பது இல். அடுத்து 7, அரிய என்று ஆகாத இல்லை பொச்சாவா கருவியால் போற்றிச் செயின். 8, புகழ்ந்தவை போற்றிச் செயல் வேண்டும் செய்யாது இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல். 9, இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது. 10வது குறட்பா: உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின். நன்றி.